ஆன் பண்ணலையா? அதுவும் இருக்கு. மண்டபம்லாம் நல்லா பெருசா இருக்கு. யாருங்க நிக்கிறது? ஐயோ, கண்மணி எங்க போனா? ஐயோ, மேடையில மாப்பிள்ளையா இவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப கார்த்தி என்ன ஆனா? கண்மணி எங்க போனா? என்ன இவ இங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா? கண்மணி, கண்மணி, அடே கண்மணி, என்னடி எந்திரி கண்மணி. ஏய், என்னடி அங்க கவில மேடையில உட்காந்துக்கிட்டு இருக்கா, நீங்க வந்து பொறுப்பு இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? அடி, பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்ன ஏண்டி படிச்ச? உன்னை அடிச்சதோட விட்டனேன்னு சந்தோஷப்படு. எல்லாத்துக்குமே நீதான் காரணம். உன்னாலதான் நான் இப்படி கிடக்குறேன். என்னாலயா? நான் என்னடி பண்ண? உனக்கு தலையில அடிபட்டு ஐயோ, இவ்வளவு விஷயமாடி நான் பண்ண? சரி, நடந்ததெல்லாம் விடு. அந்த தடியன் கபில புனிதா கழுத்துல தாலி கட்டுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். வாமா போலாம். ஆமாண்டி, முதல்ல வா, அவங்கள போய் தடுப்போம். ஐயோ வாமா, எடுத்துக்கோ. ஐயோ ச்சே, வா 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 சீக்கிரம் வா.
மேளம் கெட்டி மேளம். அத்தை சம்மந்தியம்மா சொல்லுங்க அத்தை. அவங்க ஐயோ சம்மந்தியம்மா அத்தை அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லுங்க அத்தை. சம்மந்தியம்மா அத்தை அத்தை இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எவ்வளவோ கத்துனனே உங்க காதுல விழலையா? இப்போ தாலி கட்டினது கூட கார்த்தி இல்ல, கபில. இத சொல்ல வரதுக்குள்ள ராசாத்தி என் தலையில அடிச்சு என்ன மயக்கிட்டா. இப்பதான் நான் எழுந்து வரேன். அவங்க கார்த்தியையும் மயக்கி போட்டுட்டு கபிலன் ஆள் மாறாட்டம் பண்ணி புனிதா கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராசாத்தி தான். ஆமா சம்மந்தியம்மா, என்னையும் அந்த ராசாத்தி தான் தலையில அடிச்சு இந்த மாதிரி ஆக்கிட்டா. அடியே ராசாத்தி, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. தள்ளுங்க. டேய், பெரியம்மா, எந்திரா. பெரியம்மா, பெரியம்மா, நானும் உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். என்ன சொல்லலாம்னு இருந்த? என்ன பண்றீங்க? நான் சொல்றதை கேளுங்க. நடந்தது நடந்து போச்சு. நீ இப்ப என்ன பண்ணி பிரயோஜனம் இல்ல பரதா. சொன்ன கேளு பரதா. இருங்க பெரியம்மா. அண்ணி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அக்கா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பண்ணி பிரயோஜனம் இல்ல பரதா. சொன்ன கேளு பரதா. இப்ப என்ன சொல்ல வரீங்க? தாலி கட்டிட்டான், இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இவனை நம்ம வீட்டு மருமகனா ஏத்துக்கணுங்கிறீங்களா? நீங்க சொல்றீங்கன்னு போனா போகுது. கட்டையோ குட்டையோ நம்ம பொண்ணு கொடுத்து வச்சது அவ்வளவுதானு மனசை தேத்திக்கிட்டு என்ன இருக்க சொல்றீங்களா? நான் அப்படியெல்லாம் மனசாம்பிராணி இல்ல. அத்தை இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி என் தம்பி தாலி கட்டணுங்கிறத மறைச்சு கபிலனுக்கு புனிதாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த ராசாத்தி தான். இவதான் ஏதோ பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. இல்ல ஏய் ஹே கண்மணி, உன் தம்பி கல்யாணத்தை நிறுத்தணும்னு ராசாத்திக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பண்ணா என்ன? கபிலன் தாலி கட்டிட்டா மட்டும் எனக்கு மருமகன் ஆயிடுவானா? இல்ல செண்பகம் தான் எனக்கு சரிக்கு சமமான சம்மந்தி ஆயிடுவாளா? என்னால இத துளி கூட ஏத்துக்க முடியாது. ஏன் மில்லுல கூலிக்கு மாரடிக்கிற பையன் இவன்லாம் ஏன் பொண்ணுக்கு புருஷனா? பெரியம்மா, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. ஒண்ணுக்கு 2 தடவை அவன் புனிதா கழுத்துல தாலி கட்டிட்டான். என்ன இனியா? உன் பொண்டாட்டி என்ன ஏமாத்தி ஏன் பொண்ண அவங்க வீட்டு மருமகளாக்குவா? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? பெரியம்மா, உங்களுக்கு புரியலையா? அதான் சொல்றேனே, ஒண்ணுக்கு 2 தடவை தாலி கட்டிட்டான்னு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பெரியம்மா. சும்மா இந்த பொய்யெல்லாம் வேண்டாம். பெரியம்மா, உங்க கையில இருக்கிற போட்டோவை பாருங்க. இந்த புடி தாலியை கட்டு. கட்டுற தாலியா? என்ன மன்னிச்சிரு புனிதா. நம்ம குடும்ப மனத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி இல்லை.
இதான் நடந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இந்த ராசாத்தி இந்த போட்டோவை போட்டோஷாப் பண்ணிருக்கா. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. அவ குடும்பத்துக்கே பணத்து மேல ஆசை. அதான் இப்படி அல்பத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க வீட்டு பொண்ண நம்ம வீட்டுக்கு அனுப்பி நம்ம சொத்தை திங்க பார்த்தாங்க. இப்போ நம்ம பொண்ணு அவங்க வீட்டு மருமகளாக்கி எஞ்சி இருக்கிறதையும் சுருட்டிட்டு போக பாக்குறாங்க. அவ எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டே இருப்பா. நான் ஒவ்வொரு வாட்டியும் பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணுமா? பெரியமா, ராசாத்திக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் தான் பண்ணேன். மாப்பிள்ளைய மாத்தி கபிலனை தாலி கட்ட வச்சது. இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் நான் ஒரு ஆள் தான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. இல்ல இல்ல, நீ இந்த மாதிரி தப்பு பண்றவன்லாம் இல்ல. உன்னை மயக்கி இந்த மாதிரி எல்லாம் அவ பேச வச்சிருக்கா. இதெல்லாம் அவளோட பிளான் தான். எப்படி ஊமச்சி கணக்கா இருந்துகிட்டு காரியத்தை சாதிச்சிருக்கான்னு பாரு. ஏ ராசாத்தி, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. இவளுக்கு புனிதாவை எப்படியாவது இவ தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை. பொண்ணு கேட்டு பார்த்தா தரலன்னு சொன்ன உடனே ஒரு பொய் கதையை ரெடி பண்ணி உங்க எல்லார்கிட்டயும் அதை சொல்லி நம்ப வச்சிருக்கா. அக்கா, அவ அப்படியெல்லாம் பண்ணல. இப்பவும் நம்ம குடும்பமானத்தை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கா. நல்லா காப்பாத்தினா மங்கை. நீ சும்மா இரு. பாதிக்கப்பட்டது ஏன் குடும்பம், அதுக்கு காரணம் உன் குடும்பம். மரதா, என்ன மரதா, நீ போய் உன் குடும்பம் என் குடும்பம் பிரிச்சு பேசிட்டு இருக்க. அப்படிதான் பேசுவேன். நீங்க வாயை மூடிக்கிட்டு போங்க. அண்ணி, அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. நமக்கு நம்ம பொண்ணோட சந்தோஷம் தானே முக்கியம். தம்பி, இங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். அம்மா, கபிலனும் நல்ல பையன்தாம்மா. உங்க யோசனை ஒண்ணு எனக்கு தேவையில்ல. என்ன பண்ணணும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பெரியமா, இனியா, இது ஏன் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல யாரும் தலையிட வேண்டாம். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? பத்திரிகை பேனர் எல்லாம் கபில் பேர் தானமா போட்டிருக்கு. யோ, கூட ஒன்னா ஒரே வீட்ல இருந்து என்னையே ஏமாத்தி இருக்கா. உங்களை ஏமாத்தாம இருப்பாளா? இதெல்லாம் இந்த குடும்பம் திட்டம் போட்டு பண்ண நாச வேலை. அத்தை, நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி இருக்க. ஆமா, உங்க குடும்பமே திருட்டு குடும்பம் தானே. அந்த புத்தி தானே உனக்கு இருக்கும். முதல் வாட்டி நீ கல்யாணத்தை நிறுத்தின பாரு, அப்பவே உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். துரத்தி இருந்தனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அம்மா, அண்ணி திட்டாதீங்கம்மா. தப்பு பண்ணது நான் தான். என்னாலதாம்மா அண்ணனுக்கும் அன்னைக்கும் இவ்வளவு பிரச்சனை. என்ன கேளு மரதா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொன்னே இருக்கணும்டி. இப்படி எல்லாம் நீயா பேசல, உன்னை இவ பேச வச்சிருக்கா. உன்னை மைக் இருக்கா பாரு, இவ்வளவு சொல்லணும். என்னம்மா, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க. எனக்கு தெரியும், நீங்க யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல. அத்தை, இனிமே நீங்க கத்துனாலும் கதறினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க திட்டம் போட்ட மாதிரியே கபிலனை தாலி கட்ட வச்சுட்டாங்க. நீங்க தோத்துட்டீங்க. சபாஷ், இப்படிதான் ஏத்தி விடணும். அப்பதான் மரகதம் அதிரடியா ஒரு முடிவெடுப்பா. யாரு
நான் தோத்துட்டேனா? தாலி கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அந்த தாலி அறுத்து அவன் மூஞ்சில எறியற பாரு. அக்கா வேண்டாம்க்கா. நீ போய் உன் வேலைய பாரு மங்கை. இது என் பொண்ணோட வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன். என்ன பேசுறீங்க நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்பல இருந்து ஏன் பொண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப எங்க வீட்டு பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானோ அப்பல இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணு. அறுத்துருவீங்களா நீங்க? அறுத்து பாருங்க பாப்போம். சீ, வாய மூடு. அண்ணே. என் வீட்டு நகை திருடினதுக்கே உன்னை நான் மன்னிக்கல. என் பொண்ணு நீ எடுத்துட்டு போக விட்டுருவேனா? நான் இருக்கிற கோவத்துக்கு உன்னை நான் கொலை கூட பண்ணதுக்கு தயங்க மாட்டேன். பண்ணுவீங்க பொண்ணு. சொன்னா கேளு பொண்ணு. நீ கொலை கேளுங்க. அண்ணி விடுங்க. கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணி. ஏய் என்னடி நீ அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. கொலை பண்ணிடுவேன். தயவு செஞ்சு சும்மா இருங்க அண்ணி. பொன்னி பெரியத்த, நீங்க ஒரு பொண்ணா இருந்தும் உங்க பொண்ணு தாலி அறுக்கணும்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னம்மா அம்மா ஐயோ அம்மா எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியாடி நீ? பொண்ண வீட்டுக்குள்ள விட்டதுனால தாண்டி இவ்ளோ பிரச்சனை. இது என் மான பிரச்சனை. யாராவது குறுக்க வந்தீங்க கொலை கூட பண்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். அம்மா வேண்டாம். ஏய், சொல்றேன் கேளுங்க. ஏய், நான் விடு. விடு. விடு, நான் அறுத்து தீர்வு. நிறுத்துமா. என்னதான் இருந்தாலும் அவ இப்போ உன் மருமக, அருமை இல்லாம ஆம்பளை. இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் கட்டின தாலியை நீ அறுப்ப, அத கேட்டா நீ அவன் அடிக்க போவியா? இதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? உங்க பொண்ணுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு. அவங்க நினைச்சிருந்தா இந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்கலாம். ஆனா அவங்க அதை பண்ணாம ஊரை கூப்பிட்டு எல்லாரோட ஆசை பெறணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இத நினைச்சு நீங்க பெருமைப்படணும். நீங்க எனக்கு பத்திரிக்கை வச்சீங்கல்ல, அதுலயும் கபிலன் புனிதா பேர் தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம வெளியில இருக்கிற பேனர்லயும் கபிலன் புனிதா தான் இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாரும் கபிலன் புனிதா கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணி தாலி அறுக்கிறேன், அவங்கள பிரிக்கிறேன், அது இதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஊரை விட்டே உங்களை ஒதுக்கி வச்சிருவோம். அப்புறம் எந்த நல்லது கெட்டதுக்கும் ஒருத்தர் வந்து போக மாட்டோம். இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கும் இந்த ஊருக்கும் ஒரு தொடர்பும் இல்லாம போயிடும். பாத்துக்கங்க. உன் பொண்ணு தாலியை நீயே அறுக்க போறிய? நீலா பொம்பளையம்மா நீ? அப்படி என்னத்திலமா அந்த பையன் குறைஞ்சு போயிட்டான்? உனக்கு சொந்தம் தானம்மா, படிச்சிருக்காமா, உன் பொண்ணு விரும்பி இருக்கா, இதுக்கு மேல என்னமா வேணும்? அச்சரைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவியா? அதை விட்டுட்டு வெட்டு வாங்குத்துவோன்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த பாருமா, ஒழுங்க மரியாதையா அந்த பையனை உன் மருமகனா ஏத்துக்க. ஹே ராசாத்தி, அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த ஊரையே எனக்கு எதிரா பேச வச்சுட்டல்ல நீ. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதபடி என் கையை கட்டி போட்டுட்டல. யார மன்னிச்சாலும் மன்னிப்பேன், ஆனா உன்னை நான் இந்த ஜென்மத்துல மன்னிக்கவே மாட்டேன்டி. நீ தாண்டி என் ஜென்ம விரோதி.